வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அப்படி என்னென்னா பைக் அண்ட் கார் கவர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதானா அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ சின்ன சின்ன மிஷினரிஸ் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். பைக் கவர் பொறுத்தவரை ஒரே ஒரு டைப் தான் நம்ம லே அவுட் செஞ்சால் போதும், எல்லா பைக்குக்கான கவரும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் காருக்கான லே அவுட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு 5 டைப்பில் இருக்கும். ஸோ மேஜர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த 5 டைப்பில் ரெடி பண்ணாலே எல்லா விதமான காருக்கும் செட் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த பைக் அண்ட் கார் கவருக்கான சைஸ் அண்ட் லேஅவுட் மெஷர்மெண்ட்லாம் ஃபுல்லாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே வந்துடும். இல்லைனா ஒரு டெய்லரை நீங்கள் பிடிச்சி அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்கள மூலமாக நம்மளை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெய்லர் மட்டும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஒர்க்குக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஸோ இந்த கார் அண்ட் பைக் கவர் மேக்கிங் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் வேணும், தென் இதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் வேணும், தென் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த கவருக்கான ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது ஸோ 2 மேஜர் ரா மெட்டீரியல் தான். ஒன்று நைலான் ஃபேப்ரிக், ரெண்டாவது HDPE அப்படின்ற ரா மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரியான வர்ற கவர் எல்லாமே இந்த நைலானில் வர கவர் எல்லாமே லோ குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் ஆன்லைன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நைலான் ஃபேப்ரிக்கில் வந்து 100 ரூபா வரைக்கும் நம்மளால் பைக் கவர் வாங்க முடியும். ஸோ அதனால் லோ குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அந்த GSM அந்த அது ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ HDPE பார்க்கும்போது ஸோ இந்த இதுக்கான கார் கவர்லாம் பார்த்தீங்கன்னா 650 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது ஹை குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம HDPEயில் வர்ற எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ அதோட GSM டிபெண்ட் பண்ணி ஸோ அதோட குவாலிட்டியும் டிஃபர் ஆகும், நம்மளுக்கு ரேட்டும் டிஃபர் ஆகும். ஸோ மிஷினரிஸ் பார்க்கும்போது நார்மலான டெய்லரிங் மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து சிங்கிள் நீடில் இருக்கும். ஆனால் இதில் வந்து 3 நீடில் வர்றது. ஏன்னா இந்த பைக் கவர் எல்லாத்துமே ஸ்டிச்சிங் வந்து 3 நீடில் ஸ்டிச்சிங் இருக்கும். அதாவது 3 தையல் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தையல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. எது தவிர இந்த சீலிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கவர்லாம் பேக் பண்ணுறதுக்கு சீல் பண்ணுறாங்களா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பேக் பண்ணுற சீலிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த சீலிங் மிஷின் மாதிரி பெரிய இதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த சீலிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சீலிங் மிஷின் மூலமாக ஒட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூல், ஊசி, இந்த மாதிரியான சின்ன சின்ன மெட்டீரியல் தான் தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் இந்த கவரை வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கான ரா மிஷினரிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். இந்த கவருக்கான லேஅவுட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பைக்கு ஒரே ஒரு லேஅவுட் இருந்தாலே போதும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட மெஷர்மெண்ட் சைஸ்லாம் வந்துடும். ஸோ அது மூலமாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு காருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு 5 டைப்பில் வரும்னு சொல்லியிருந்தேன். சடன், ஹாட்ச்பேக், SUV, MUV, வேன். ஸோ இந்த மாதிரியான மேஜர் சைஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கார்களை குறிக்குது. அது செடன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசையர் அந்த மாதிரி கார்லாம் நம்மளுக்கு இதில் அடங்கும். இந்த பின்னாடி வந்து டிக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சைஸ் ரெடி பண்ணாலே ஸோ அந்த செடன் டைப்ஸ் கார் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் ஹாட்ச்பேக்கில் வந்து நார்மல் ஸ்விஃப்ட், I20 அந்த மாதிரி கார் வரும். ஸோ அதுக்கப்புறம் SUVயில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, மாருதி, எர்டிகா அந்த மாதிரியான டைப்ஸ் கார்லாம் அதில் வந்துடும். ஸோ MUVயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனோவா அந்த மாதிரியான கார்லாம் இதில் வந்துடும். வேனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னி, டாடா மேஜிக், ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் கார்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இதில் வேன் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேஜராக ஒரு 5 டைப்பில் நம்ம ரெடி பண்ணாலே போதும். ஸோ எல்லா காருக்கும் நம்மளுக்கு கவர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதற்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை ஒரு டெய்லர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லரை பிடிச்சாலும் சரி தான். ஸோ நார்மல் டெய்லரிங் தெரிஞ்சாலும் சரி தான், அவங்களால இதை ரெடி பண்ண முடியும். இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஸோ ரா மெட்டீரியல் இனிஷியலாக ஒரு 1 lakh நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பீசஸ் வந்து ரேட் வந்து சீப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் நம்மளால் ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதுக்கான டேபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு வெட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம டேபிள் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு ஒரு 10,000 ஆகும். ஸோ அதர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நூல் வாங்குறது, ஊசி வாங்குறது, அந்த ஜிப் ரன்னர் வாங்குறது, ஸோ இந்த மாதிரியான காஸ்ட்லாம் ஒரு 40,000 வந்துடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 lakh அந்த ரேஞ்சில் ஆயிரும். ஸோ எனக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு 30 to 40% நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நம்மளால் எங்கெல்லாம் பண்ண முடியும்னா இந்த பைக் ஜுவல்லர்ஸ், கார் ஜுவல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். தென் மெயினாக எல்லாருக்குமே தெரியும் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ், கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே போய் லோ குவாலிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் ஸோ லோ அமௌண்ட்டில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செல் பண்ண முடியும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளால் கோட் பண்ணி நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் பைக் கவருக்கு மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பைக் கவராக ரா மெட்டீரியல் வந்து நம்ம கம்மியாக தான் ஆகும். ஸோ இதே இது கார் கவர் வாங்கும்போது நம்மளுக்கு ரா மெட்டீரியல் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக பைக் கவருக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ பிக்கப் ஆனது அதுக்கப்புறம் கார் கவருக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.